ஸோ நீங்கள்லாம் இப்போ முதல்ல ஓட்டு போட போகிறீங்க இல்லையா? நல்லா படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம்ம நாட்டை யார் ஆள போகிறாங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ண போகிறது நம்ம வாக்கு தான். யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நாங்கள் எதை வச்சு முடிவு பண்ணோம்? குட் கொஸ்டின் சங்கர். அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை எந்த கட்சி நிறைவேற்றிருக்காங்களோ அதனால மக்களுக்கு என்ன நல்ல பயன் அடைஞ்சிருக்காங்களோ அதை அலசி பார்த்து ஓட்டு போடுங்க. சார், காங்கிரஸ் 10 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க. மக்களுக்கு அவங்க என்ன நன்மைகள் பண்ணாங்க தெரிஞ்சுக்காம. சரி, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால நான் கல்வியிலேருந்து ஆரம்பிச்சிடறேன். கல்வி கடனாக அகில இந்திய அளவில் 55,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த காங்கிரஸ் அரசு அதில் 16,000 கோடி ரூபாய் நிதியை தமிழகத்துக்கு மட்டும் ஒதுக்கியிருக்கிறது. இது கல்விக்கான ஒதுக்கீட்டில் 28% இந்த நிதியை கொண்டு தமிழகத்தின் வசதியற்ற மாணவர்களுக்கு உதவ கல்வி கடன், மதிய உணவு திட்டம், பள்ளிக்கூட கட்டிடங்கள், மாணவர்களுக்கு கல்வி உரிமை போன்றவற்றை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு தரமான கல்வி கிடைக்க வழி செய்திருக்கிறது. மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக இத்தனை திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் காங்கிரஸ் அரசு. சார், படிப்பெல்லாம் ஓகே சார், ஆனால் கிராஜுவேஷன் கிடைச்சோடனே வேலையே கிடைக்க மாட்டேங்குது. பல பேர் வெட்டியா சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு காங்கிரஸ் ஆட்சி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்க? SEZ எனப்படும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் போல நிறைய வசதிகளை செய்து கொடுத்து பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை காங்கிரஸ் அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துள்ள காங்கிரஸ் அரசு கிராம மக்களின் நலன் கருதி MNREGA என அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் கிராம மக்களுக்கு வருடத்தில் 100 நாட்களுக்கு வேலை கொடுக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் வேலை செய்பவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 168 ரூபாய் வரை வருவாய் கொடுக்கப்படுவதால் கிராம மக்களின் வாழ்க்கை மேம்பாடு பெற்றுள்ளது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 2,43,000 கோடி செலவிடப்பட்டுள்ளது. இதுவும் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டம்தான். ஆச்சரியமா இருக்கு சார். நீங்க சொன்ன திட்டங்கள் எல்லாம் மாநில அரசோடது இல்லையா? எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது அவங்க தப்பு இல்லை, தப்பான பிரச்சாரம் தான் காரணம். இதெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்டோட திட்டம் தான். மற்றதெல்லாம் மக்களின் நலன் கருதி தேசிய நெடுஞ்சாலைகள், மேம்பாலங்கள், ஊரகச் சாலைகள், நகர்ப்புற பேருந்து வசதிகள், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தை JNNURM என்ற பெயரில் செயல்படுத்தி உள்ளதோடு மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் IT துறையின் வளர்ச்சிக்கும் தொலைத்தொடர்பு துறை புரட்சிக்கும் காங்கிரஸ் அரசு பெரும் உதவி செய்திருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்போன் இதெல்லாம் ராஜீவ்காந்தி கண்ட கனவு. கம்ப்யூட்டர் துறையில் பெரிய புரட்சி வரப்போகுதுன்னு முன்கூட்டியே அறிஞ்ச ராஜீவ்காந்தி அதுக்காக நம்ம இந்தியாவை தயார்படுத்தி 21ஆம் நூற்றாண்டுக்கு நம்மளுக்கு கொண்டு போயிட்டார். எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். என்னம்மா சொல்லு. மக்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானதாச்சு. அதுக்கு காங்கிரஸ் அரசு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து இலவசமாக கொடுக்க மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் என்ற திட்டத்தின் மூலமாக கிராமப்புறங்களில் கூட மருத்துவ வசதிகள் கிடைக்கும் வகையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களை அமைத்துள்ளது. இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் 108 ஆம்புலன்ஸ் சேவையும் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டம்தான். அதெல்லாம் ஓகே. பெண்களுடைய முன்னேற்றம் ஒண்ணு இருக்கே, அதை பத்தி? பெண்களுக்கான சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைஞ்சிட்டு வராங்க. பெண்கள் பிரசவத்திற்கு செல்ல இலவச போக்குவரத்து வசதிகள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோருக்கு ஆஷா மூலமாக பேறுகால உதவியாளரை நியமித்துக் கொள்கிற வசதி என எல்லாவற்றையும் காங்கிரஸ் அரசு செய்து கொடுத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பேறுகாலத்தில் தாய்மார்களுக்கு சத்தான உணவு கிடைப்பதற்கும் குழந்தை பராமரிப்புக்கும் 6 மாத பராமரிப்பு தொகை கிடைக்க காங்கிரஸ் அரசு வழிவகுத்துள்ளது. அடேங்கப்பா, வேற என்ன நன்மைகள் இந்த அரசு மக்களுக்கு செய்திருக்கு சார்? நல்ல கேள்வி. இத்தனை விஷயங்களை பார்த்து செஞ்ச காங்கிரஸ் அரசு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க திறமையை டெவலப்மெண்ட் பண்றதுக்காக பல கோடி ரூபாய் செலவுல ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சதால லட்சக்கணக்கானவங்க பயன்படுத்திருக்காங்க. சார், நீங்க கோவப்படலனா? பயப்படாதீங்க, தைரியமா கேளுங்க.
சார், இந்தியாவை ஊழலே இல்லாத நாடா மாத்த இந்த அரசு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? சந்தேகமே வேணாம், அதுக்கும் காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. ஊழலை அடியோடு ஒழிக்கும் வகையில் காங்கிரஸ் அரசு தகவல் அறியும் உரிமை சட்டம், லோக்பால் சட்டம், ஊழலை அம்பலப்படுத்துபவர்களை பாதுகாக்கும் மசோதா, வெளிநாட்டு அரசு அலுவலர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் அலுவலர்கள் கையூட்டு பெறுவதை தடை செய்யும் மசோதா, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் மற்றும் சேவைகள் சரியான நேரத்தில் கிடைக்க செய்திடவும் அவர்களின் குறை தீர்ப்பதற்குமான மசோதா, சட்டபூர்வமற்ற பண பரிவர்த்தனைகளை தடுக்கும் மசோதா, ஊழல் தடுப்பு மசோதா ஆகிய சட்டங்களை காங்கிரஸ் அரசு அமல்படுத்தி இருக்கிறது. நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். காங்கிரஸ் அரசு விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்கு? விவசாயிகளின் வளர்ச்சியின் மேல் அக்கறை கொண்ட காங்கிரஸ் அரசு முதலில் 70,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தது. நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் எனப்படும் தேசிய வேளாண்மை இயக்கம் மூலமாக விவசாயம் மற்றும் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கும் பண்ணை பொருட்களின் பெருக்கத்திற்கும் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மேலும் உரம் மற்றும் மின்சாரம் ஆகியவற்றுக்கு மானியமும் கடனுக்கான வட்டியையும் குறைக்க காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. புதிதாக நிறைவேற்றப்பட்ட லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் காம்பன்சேஷன் ரீசெட்டில்மெண்ட் எனப்படும் நில இழப்பீடு மற்றும் மீள்குடியேற்ற நடவடிக்கையின் கீழ் தொழிற்சாலைகள் மற்றும் அரசு பயன்பாட்டிற்காக கொள்முதல் செய்யப்படும் நிலத்தின் மதிப்பை நகர்ப்புற நிலங்களுக்கு மார்க்கெட் விலைக்கு மேல் 2 மடங்காகவும் கிராமப்புற நிலங்களுக்கு மார்க்கெட் விலைக்கு மேல் 3 மடங்காகவும் உயர்த்திருக்கிறது. மின்சார பற்றாக்குறையினால விவசாயமும் எங்களோட படிப்பும் பாதிக்கப்படுது. அதுக்கு என்ன தீர்வு? தமிழகத்திற்கு தேவைப்படும் மொத்த மின்சாரத்தின் அளவு 12,635 மெகாவாட்ஸ். ஆனால் 8,876 மெகாவாட் மின்சாரத்தை தான் உற்பத்தி செய்ய முடிகிறது. இந்த 8,876 மெகாவாட் மின்சாரத்தில் மத்திய காங்கிரஸ் அரசு 4,346 மெகாவாட் மின்சாரத்தை தமிழகத்திற்கு வழங்குகிறது. வருங்காலத்தில் கூடங்குளம் அணு மின் நிலையம் மூலமாக 6,000 மெகாவாட் வரை மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தனை நாளா இந்த வசதி எல்லாம் மாநில அரசு தான் செஞ்சு கொடுத்ததா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு உண்மையே புரிஞ்சிருக்கு. இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். இனிமேலாவது கண்ணு முழிச்சுக்கிட்டு உங்க ஓட்டுகளை காங்கிரஸ் கட்சிக்கு போடுங்க. எங்கள் ஓட்டு கை சின்னத்துக்கு. என்னோட ஓட்டு கை சின்னத்துக்கு. என்னுடைய ஓட்டும் என்னுடைய குடும்பத்தார் ஓட்டும் கை சின்னத்திற்கு. வருகின்ற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் கை சின்னத்துக்கு தான் வாக்களிப்போம். கை சின்னத்துக்கு வாக்களிப்போம். எங்கள் ஓட்டு கை சின்னத்திற்கு. எங்கள் ஓட்டு கை சின்னத்திற்கு. வாக்களிப்பீர் கை சின்னத்திற்கு.